blessed Christmas morning. ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் காலை. Amen. To first of all give Jesus the glory and honor and praise. முதலாவதாக இயேசுவுக்கு எல்லா துதி கன மகிமை நாம் செலுத்த வேண்டும். Because without Jesus this day would not be possible. இயேசு இல்லனா இந்த நாள் வந்திருக்காது. The Bible says in the book of Matthew chapter 1 verses 18 to 21. ஒன்றாம் அதிகாரம் 18 லிருந்து 21 வரை. If you turn your Bibles with me to the book of Matthew chapter 1 verses 18 to 21. மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் 1 லிருந்து 18 லிருந்து 21 வசனங்கள். The Bible says like this: Now the birth of Jesus Christ was on the wise, when as his mother Mary was espoused to Joseph, before they came together, she was found with child of the Holy Ghost. Then Joseph, her husband, being a just man and not willing to make her a public example, was minded to put her away privately. But while he thought on these things, behold, the angel of the Lord appeared unto him in a dream, saying, Joseph, thou son of David, fear not to take unto thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost. And she will bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். Amen. Amen. Jesus shall save people from their sins. இயேசு ஜனங்களை தங்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பார். That is the mission and the vision of Jesus on earth. அதுதான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததற்கான நோக்கம். 2000 years ago Jesus was sent to this earth for that one purpose. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு அந்த நோக்கத்திற்காக உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். Beyond seeing the miracles of Jesus, நாம் எல்லோருமே இயேசுவுடைய அற்புதங்களை பார்க்கிறோம். we all see the love of Jesus, இயேசுவுடைய அன்பை பார்க்கிறோம். but sometimes we fail to understand the vision and the mission of Jesus. ஆனால் சில வேளையிலே இயேசுவுடைய நோக்கம் என்ன, அவர் எதற்காக வந்தார் என்பதை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம். He came to save people from their sins. மனுஷனை தன்னுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக வந்தார். And the Bible says that we are to be imitators of God. வேதம் சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாய் இருக்க That வேண்டும். when we are joined hands with Jesus Christ, we take on the purpose and the vision and mission of Jesus. நாம் இயேசுவோடு சேர்ந்த சுதந்திரவாளிகளாய் இருக்கிறபடியினாலே அவரோடு சேர்ந்து அந்த நோக்கத்தை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். Because God only has one plan. காரணம் தேவனுக்கு ஒரே ஒரு திட்டம் உண்டு. To save all mankind. எல்லா மனுஷரும் ரட்சிக்க வேண்டும் என்பதே. And that is our goal and our creed this Christmas season. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே அதுவே நம்முடைய நோக்கமாய் It should be இருக்கிறது. our life anthem. அது நம்முடைய வாழ்க்கை நோக்கமாய் இருக்க To வேண்டும். save people from their sins. ஜனங்களை தங்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்க வேண்டும். The Bible says also in the book of Isaiah 9 verse 6. ஏசாயா 9:6 வசனம் சொல்லுகிறது, For unto us a child is born, and unto us a son is given, and the government shall be on his shoulders, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, and the Prince of Peace. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். Jesus came to meet the need of the world. இயேசு இந்த உலகத்துடைய தேவையை சந்திக்கும்படியாக வந்தார். The need of the world is not for information. இந்த உலகத்துடைய தேவை வெறும் சாதாரண காரியம் அல்ல. Today people are seeking information. இந்த நாளில் अनेகர் தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். They want to find out about this planet and that planet and this and that. இது என்ன அது என்ன என்று अनेக காரியங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
Few days ago, people said the 21st of December 2012 will be the end of the earth. சில நாட்களுக்கு முன்பதாக 21 டிசம்பர் நாள் அதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். 21st came, 21st went, and we are still alive. 21 வந்தது போய் விட்டது, இன்னும் உயிரோடு இருக்கிறோம். ஆமென். Amen. ஆமென். So people say a lot of things. நிறைய ஜனங்கள் நிறைய காரியங்கள் But the Bible says ஆனா வேதாகம் சொல்கிறது only the Father knows பிதா ஒருவருக்கு மட்டுமே தெரியும் the second coming of Jesus. இயேசுவுடைய இரண்டாம் Only வருகை the Father knows. இயேசு பிதா No ஒருவருக்கு man can மட்டுமே தெரியும். predict, no one can tell when Jesus is coming. எந்த மனுஷனும் சொல்ல முடியாது எப்பொழுது இயேசு But as வருகிறார் என்று. Jesus said, He is coming back soon. ஆனால் இயேசு சொன்னார் அவர் சீக்கிரம் வருகிறார். Amen. Hallelujah. If our greatest need was for information, நம்முடைய பெரும் தேவை வெறும் தகவல்களை அறிந்து கொள்வது மட்டுமே then என்றால் God would have sent us an educator. அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த தகவல்களை போதிக்கிற ஒரு போதகரை If our அனுப்பியிருக்கலாம். greatest need was technology, அல்லது இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் தான் நம்முடைய பெரிய தேவை God would என்றால் have sent us a scientist. ஆண்டவர் நமக்கு ஒரு விஞ்ஞானியை அனுப்பியிருக்கலாம். If our greatest need was money, அல்லது நம்மளுடைய பெரும் தேவை பணம் என்றால் today we see many people, they live their life to work. இந்த நாளில் அநேகர் வேலை செய்வதற்காகவே ஜீவிக்கிறார்கள். No family time, there's no time for relationships, no time to build a home, no time for anything. They just work and die. எந்த ஒரு காரியங்களுக்கும் நேரமே இல்லாமல் வேலை செய்து கொண்டே மரிக்கிறார்கள். If our greatest need was money, God would have sent an economist. பணம் தான் நம்முடைய பெரும் தேவை என்றால் இப்படி பொருளாதாரத்தை நியமிக்கிறவர்களை தேவன் அனுப்பியிருப்பார். And if man's greatest need was pleasure, அல்லது இன்பம் தான் மனுஷனுடைய பெரும் தேவையாய் God would இருந்தார், have sent an entertainer. இப்படி நம்மை கலிகுற செய்கிற ஒருவரை தேவன் அனுப்பியிருக்கலாம். But man's greatest need was to be saved from their sins. ஆனால் மனுஷனுடைய பெரும் தேவை என்னவென்றால் தங்கள் பாவங்களிலிருந்து That ரட்சிக்கப்படுவது. is why God sent the Savior Jesus Christ, His அதனால் Son, தான் தேவன் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை ரட்சகராக to அனுப்பினார், save us from our sins. நம் Amen. பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக. Amen. ஆமென். Isaiah 9 verse 6 it says, ஏசாயா 9:6 இப்படி and சொல்லுகிறது, His name shall be called Wonderful, அவர் நாமம் அதிசயமானவர், Counselor, ஆலோசனை கர்த்தா, Mighty God, வல்லமையுள்ள the தேவன், Everlasting Father, நித்திய பிதா, the Prince of Peace. சமாதான பிரபு. We see that names are very important. இந்த பெயர்கள் ரொம்ப முக்கியம். We see that when God, in the book of Genesis chapter 1, when God created the earth, the morning, the night, the light and darkness, He called them by name. இந்த தேவன் ஆதியாகமம் புத்தகத்திலே நீங்க பார்த்தீர்களானால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின போது அநேக ஜீவராசிகளை உண்டாக்கின போது அவர்களை பேர் சொல்லி And when அழைத்தார். God created man, He called them by name. மனுஷனை உருவாக்கின போது கூட பேர் சொல்லி அழைத்தார். And God told Adam in the book of Genesis chapter 2 verses 19 and 20. ஆதியாகமம் 2:19-20 ஆண்டவர், If you have a Bible, study with me, Genesis 2, 19 and 20. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19-20 திருப்பிக் கொள்ளுங்கள். Now the Lord formed out of the ground all the beasts of the field and all the birds of the air. He brought them to the man to see what he would name them, and whatever the man called each of the living creature, that was its name. So the man gave names to all the livestock, the birds of the air, and all the beasts of the fields. Okay. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. So every kind of animal, any kind of bird or fish in the sea was named by Adam. ஒவ்வொரு விதமான ஜீவராசிகளுக்கும் பெயரிட்டது ஆதாம். When he looked at a big cow, he said, "This is a cow." I don't know why he called a cow cow, but he called a cow cow. அந்த ஒரு மாடை பார்த்தோன்னே அதுக்கு பேர் மாடு என்று பேர் விட்டார். And when a dog was looking at the moon and barking, "Ow," he said, "This is a dog." ஒரு நாய் நிலா பார்த்து அவுன்னு கத்துச்சா இது நாய். And something was flying in the air, he said, "That is birds." வானத்துல பறக்கிற அந்த பட்சிகளை குருவிகள். Names are very important. Names are very important. பெயர்கள் ரொம்ப முக்கியம். Each of our names has a meaning. நம் ஒவ்வொருத்தருடைய பெயருக்கு அர்த்தம் இருக்கிறது. The Bible says very beautifully, வேதாகம் மிக தெளிவாக சொல்கிறது, Isaac's name means laughter. இந்த ஈசாக்குடைய பெயருடைய அர்த்தம் சிரிப்பு, புன்னகை.
And Jacob is deceiver. யாக்கோப்பு என்பது எத்தன். Moses' name is called drawn out. மோசே என்பவருக்கு வெளியிலிருந்து Because எடுக்கப்பட்டவர். he brought the Israelites out of Egypt. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். And David's 3 sons. தாவீதுடைய 3 Many might not குமாரர்கள். know this, but his son's name is Elishama, Elida, and Elphibad. இங்கே எலிஷாமா, எலியாடா and எலிஃபலாட் என்ற தாவீதுடைய குமாரர்கள் பெயர். Elishama means God sees. எலிஷாமா என்பதற்கு அர்த்தம் கர்த்தர் பார்க்கிறார். Elida means God hears. எலியாடா என்பதற்கு அர்த்தம் கர்த்தர் கேட்கிறார். Eliphalet means God knows. எலிஃபலாட் என்பதற்கு அர்த்தம் கர்த்தர் அறிவார். Everyone has a unique name. எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான பேர் உண்டு. And your name gives a character to you. அந்த பேரானது உங்களுடைய உங்களுக்கு ஒரு குணாதிசயத்தை கொடுக்கும். We see the names of great people like Alexander the Great. அநேகருடைய பெயர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். Alexander the Great, or William the Conqueror, William the Conqueror, or Simon the Zealot, Simon Zealot, or John the Baptist. யோவான் ஞானஸ்நானன். See, John the Baptist was named John the Baptist because he was baptizing people. யோவான் ஞானஸ்நானன் என்று அழைப்பதற்கு காரணமே அவர் எல்லோருக்குமே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். And so each name holds a character. ஒவ்வொருத்தருடைய பேரிலும் ஒரு குணாதிசயம் அடங்கி இருக்கிறது. The name of Jesus holds a character. இயேசுவுடைய பேரிலும் கூட ஒரு குணாதிசயம் உண்டு. Jesus' name means Jehovah saves. இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் யெகோவா ரட்சிக்கிறார். Jehovah saves. Amen. யெகோவா ரட்சிக்கிறார். Jesus came with the purpose of saving man. மனுஷனை ரட்சிக்கும்படியாக அந்த நோக்கத்தோடு இயேசு வந்தார். In the book of Acts 4 verse 12. அப்போஸ்தலர் 4:12. Neither is there salvation in any other, for there is none other under heaven given among men whereby we must be saved. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். Amen. That's the name of Jesus. அது இயேசுவுடைய நாமம். Philippians 2 verse 10. பிலிப்பியர் 2:10. In the name of Jesus every knee should bow and every tongue should confess that Jesus Christ is Lord. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. Amen. Amen. He is a wonderful Lord. அவர் ஒரு அற்புதமான தேவன். In the book of Isaiah 9:6 it says he is wonderful. ஏசாயா 9:6 சொல்கிறது அவர் அதிசயமானவர். He is a wonderful God. அவர் அதிசயமானவர். His birth was wonderful. அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். His life was wonderful. அவர் வாழ்க்கை ஒரு அதிசயம். His teachings were wonderful. அவருடைய உபதேசங்கள் ஒரு அதிசயம். See, in those days அந்நாட்களிலே people would go to the synagogue and they would sit down to hear the reading of the Torah. அங்கே அநேகர் அந்த ஆலயங்களுக்கு போய் அங்கு தோரா வாசிக்கப்படுவதை கேட்பார்கள். And that was their service. அதுதான் அவங்களுடைய ஆராதனை. They just read the Torah. அந்த தோரா வாசிப்பதுதான். And they were praying for the Messiah to come. மேசியா வருவதற்காக ஜெபிப்பார்கள். But then along the seas, of Galilee, Jesus was walking, he was teaching. ஆனால் கலிலேயா கடற்கரையில நடந்து கொண்டே இயேசு போதித்துக் கொண்டிருந்தார். Wherever Jesus went, he was teaching. இயேசு எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் உபதேசித்துக் And he கொண்டிருந்தார். gave wonderful parables that were never heard of. யாருமே கேள்விப்படாத உவமைகளை கொண்டே போதித்தார். He gave teachings that were never heard of. யாருமே அறியாத உபதேசங்கள். Many got saved. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். Disciples started to grow and grow. சீஷர்கள் பெருகிக் கொண்டே போனார்கள். The Bible says the 120 of the disciples gathered in the upper room. 120 சீஷர்கள் மேல் வீட்டறையிலே கூடி இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Those who were left after Jesus was put on the cross. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கு பிறகு போன ஜனங்கள். These are the people, 120. இந்த 120 பேர். But there are many others who received salvation to Jesus. நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். His teachings were wonderful. அவருடைய உபதேசங்கள் அற்புதமானது. His miracles were wonderful. அவருடைய அற்புதங்கள் அதிசயமானது. What comes to my mind when I see of miracle, Jesus went down, he spat in the ground, he took the mud and he applied it upon the eyes of the blind man, he saw. இன்னொரு ஒரு அற்புதம் நான் ஆச்சரியப்படுவது என்னவென்றால் ஒரு குருடனை இயேசு எப்படி சுகப்படுத்தினார். தரையில பூமியில எச்சில் துப்பி அதை சேற்றாய் பிழைந்து அந்த குருடனுடைய கண்களிலே தடவி அவரை சுகமாக்கினார். Radical miracles. மிகவும் வினோதமான அற்புதங்கள். Raising a dead Lazarus who was dead for 4 days. மரித்த லாசரு 4 நாட்கள் மரித்து இருந்தார். Never had it been heard
heard before where a dead man rose up. ஒரு மரித்த ஒரு மனுஷன் மறுபடியும் உயிரோடு எழும்பினதை யாரும் கேள்விப்பட்டிருக்க Not முடியாது. after 1 day, 2 days or 3 days, but after 4 days Jesus goes and raises up Lazarus. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 4 நாட்கள் கழித்த பிறகு இயேசு போய் லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். He is a wonderful miracle working God. மெய்யாகவே அவர் அற்புதங்களை செய்கிற His அதிசயமானவர். death was wonderful. அவருடைய மரணம் கூட Because அதிசயமானது. death could not contain Jesus. அந்த மரணம் கூட இயேசுவை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. He won the keys of Hades and he defeated death. பாதாளத்துடைய திறவுகோலை அவர் வென்று அவர் மரணத்தை ஜெயம் கொண்டார். His resurrection was wonderful. அவருடைய உயிர்த்தெழுதல் His அற்புதமானது. ascension was wonderful. அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு சென்றது ஒரு அதிசயமானது. God is a wonderful God. Jesus is a wonderful Savior. இயேசு ஒரு அற்புதமான இரட்சகர். Amen. Come on, tell the person beside you, He is a wonderful Savior. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, இயேசு ஒரு அற்புதமான இரட்சகர். Amen. The wonder of the love of Jesus. இயேசுவுடைய அன்பினுடைய அதிசயம். The book of John chapter 3 verse 16 says, யோவான் 3:16 சொல்லுகிறது, For God so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth on Him shall not perish but have eternal life. தேவன் இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே, இந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். John 3:16, you know, God so loved the world that He gave His only Son, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, that whosoever believeth on Him. அவரிடத்திலே விசுவாசிக்கிறவன் எவனோ. It's so wonderful that you just have to believe in Jesus. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். You don't have to carry anything. நீங்கள் எதுமே சுமந்து கொள்ள தேவையில்லை. You don't have to pierce yourself. நீங்க உங்களையே குத்திக் கொள்ள தேவையில்லை. You don't have to torture yourself. உங்களை வர்த்திக்க தேவையில்லை. You don't have to roll up a mountain. நீங்க மலை மேலெல்லாம் ஏற தேவையில்லை. தேவையா? யாரோ ரோல் பண்றீங்களா? தேவையில்லை. Because why? All you have to do is to believe in Jesus. தேவையில்லை. காரணம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவிடத்திலே விசுவாசிப்பது. And salvation will come to you. Amen. ரட்சிப்பு உங்களுக்கு வரும். ஆமென். So wonderful. எவ்வளவு அற்புதமானது. No price. எந்த விலையும் கொடுக்க தேவையில்லை. Amen. But He paid the greatest price for us. அவர் நமக்காக அந்த பெரும் விலையை கொடுத்தார். Truly He is a wonderful God. மெய்யாகவே அவர் ஒரு His அதிசயமானவர். love is wonderful. அவருடைய அன்பு ஒரு அதிசயம். The wonder of life. அவர் கொடுத்த ஜீவன் அதிசயம். John 10:10. யோவான் 10:10. The thief cometh not but to steal and not to kill and to destroy, but I come that man might have life and they may have life more abundantly. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். God came to give us abundant life. Amen. நமக்கு நிறைவான ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார். Come and tell the person beside you, God came to give you abundant life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு நிறைவான ஜீவனை கொடுக்க வந்தார். Many times we say, "Cha, what kind of a life am I living?" அநேக வேளையில நம்ம சொல்லலாம், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன். But check yourself, is Christ in your life? ஆனா நீங்க சோதித்து பாருங்க, கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கிறாரா? Because many times we can live our life but without Christ. நான் அநேக வேளையில கிறிஸ்து இல்லாம நம்ம வாழ்க்கைய வாழ முடியும். Christ came to give us life and life more abundantly. Amen. இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அதை பரிபூரணப்படவும் வந்தார். The wonder of His peace. He's a God of wonderful peace. அவர் சமாதானத்தின் தேவன். Romans 5 verse 1. ரோமர் 5:1. Therefore being justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். We are justified by our faith. நாம் நம்முடைய விசுவாசத்தினாலே Matthew நீதிமான்களாக்கப்படுகிறோம். said many years, the just shall live by faith. இதோ நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று நாம் That we வாசிக்கிறோம். may have peace with God through our Lord Jesus Christ. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தேவனோடு சமாதானம் உண்டு. Jesus is the Prince of Peace. He gives us peace. இயேசு சமாதான பிரபுவா இருக்கிறபடினாலே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். And the wonder of His joy. அவருடைய சந்தோஷத்தின் அதிசயம். Luke chapter 2 verse 10. லூக்கா 2:10. And the angel said unto them, Fear not, for behold, I bring you good news of great joy, which shall be to all people. For unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Jesus brings joy into our life. Amen. இயேசு நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். Come on, smile at the person beside you and say, Jesus brings joy பக்கத்துல into your பார்த்து life. சிரித்து சொல்லுங்க, இயேசு உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். Amen. Jesus brings joy into your life. இயேசு உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். He turns your sorrows into joy. உங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். He turns your mourning into dancing. உங்களுடைய புலம்பலை நடனமாய் மாற்றுவார். He's a God who came to turn around your situation. உங்க சூழ்நிலைகளை மாற்றும்படியாக வந்த தேவன் அவர். The first miracle that Jesus did was not to heal the sick. இயேசு செய்த முதலாவது அற்புதம் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினது அல்ல. The first miracle Jesus came to do was to turn water into wine. முதலாவது அற்புதமே இயேசு செய்தது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். You know, water symbolizes a tasteless. The water is tasteless. இந்த தண்ணீர் என்பது எந்த ருசியும் இல்லாதது. It is colorless. அது நிறம் இல்லாதது. It doesn't have smell. அது எந்த மனமும் இருக்காது. It doesn't have much value. அதுல எந்த ஒரு அவ்வளவு விலையும் இருக்காது. You know, if you see the tap, you know, we Singaporeans, we waste a lot of water. நம்ம சிங்கப்பூரர்கள் அதிகமா தண்ணீர் வீணாக்குகிறோம். We on the tap full, and that's why the government has made some new rules to save some water. அதனால தான் அரசாங்கம் இந்த தண்ணீரை சேமிப்பதற்காக புதிய சட்டதிட்டங்களை கொண்டு வருகிறார்கள். But water is valueless in some countries. சில ஊர்களிலே இந்த தண்ணீருக்கு எந்த மதிப்பும் கிடையாது. But now Jesus came to turn something that was colorless, odorless, smellless, tasteless, valueless into something that is useful. எந்த நிறமும் இல்லாமல் மனமும் இல்லாமல் விலை இல்லாத ஒரு காரியத்தை இயேசு பிரயோஜனமானதாய் மாற்றினார். He turned water into wine. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். Wine is of value. இந்த திராட்சரசம் என்பது விலை கொண்டது. Wine is a beautiful color. இந்த திராட்சரசம் என்பதற்கு நிறம் உண்டு. Wine is a beautiful taste. திராட்சரசத்திற்கு ஒரு சுவை உண்டு. Wine has value. இந்த திராட்சரசத்துக்கு விலை உண்டு. Jesus came to turn something that is of no value to something that is valuable. மதிப்பே இல்லாத ஒரு காரியத்துக்கு மதிப்புள்ளதாய் மாற்றினார் இயேசு. He wants to turn your life that is of no value into something that is precious. எந்த மதிப்பில்லாத உங்க வாழ்க்கையை அவருக்கு பிரயோஜனமாய் விலையேற பெற்றதாய் மாற்றுகிறார் இயேசு. He wants to turn your sorrows into joy. உங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வாஞ்சிக்கிறார். He wants to turn your situations around. உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வாஞ்சிக்கிறார். This Christmas you could have come here with a heart full of sorrow. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கூட அநேக துக்க நிரம்பின இருதயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். But let me tell you, Jesus is able to turn your life around. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கொண்டு. Come on, tell the person beside you, Jesus is able to turn your life around. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவால் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். Amen. Amen. Able to turn your life around. Amen. இயேசுவால் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். And the wonder of his forgiveness. அவருடைய மன்னிப்பின் அதிசயம். In the book of Matthew 1:21. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, And she shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். I want you to understand, Jesus didn't save us after we repented. நாம் மனம் திருந்த பிறகு இயேசு நம்மை ரட்சிக்கவில்லை. He didn't choose to die on the cross after we repent. நாம் மனம் திருந்தின பிறகு அவர் சிலுவையிலே மரிக்கவில்லை. Yet when we were sinners, நாம் பாவிகளாய் இருக்கும் போதே அவர் மரித்தார். he went to the cross to die for our sins. அவர் சிலுவையிலே சென்று நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க சென்றார். Yet when we were betraying him, நாம் அவரை அதிகமாக துரோகம் செய்தாலும் he still went to the cross to die for our sins. அப்படி இருந்தும் அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். Yet when we despised him, அவரை அதிகமாக புறமே தள்ளினாலும் he went to die on the cross for our sins. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரிக்க சென்றார். Because of his forgiveness today we are here. அவருடைய மன்னிப்பினாலே தான் இந்த நாளிலே நாம் இங்க இருக்கிறோம். No man can forgive you of your sins. எந்த மனுஷனாலும் உங்க பாவங்களை மன்னிக்க முடியாது. Only Jesus can forgive you of your sins. இயேசுவால் மட்டுமே உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். No confession to any priest or any man can there be confession. எந்த ஆசாரியரிடத்திலோ எந்த மனுஷனிடத்திலோ நீங்க பாவங்களை அறிக்கை செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. When you confess your sins unto Jesus, he is able and just to forgive you of your sins and to cleanse you from all unrighteousness. இயேசுவிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போதுதான் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநீதியான காரியங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Truly Jesus is a wonderful savior. மெய்யாகவே இயேசு ஒரு அதிசயமான இரட்சகர். Come on, tell the person beside you, wonderful savior. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிசயமான இரட்சகர். Amen.
Not only is he a wonderful savior, அவர் ஒரு அதிசயமான the இரட்சகர் Bible says that he மட்டுமல்ல, is our counselor. அவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தர் என்று He வேதம் is a சொல்கிறது. counsel full of wisdom. அவர் ஞானம் நிரம்பின ஒரு ஆலோசகர். Amen. ஆமென். Many of today, like never before, Singapore needs counselors. எந்த நாளிலும் இல்லாதது போல இந்நாட்களிலே சிங்கப்பூருக்கு அநேக ஆலோசகர்கள் தேவையா இருக்கிறது. You know, I think this year in the newspaper, Straits Times, it came out that a big part of the Singapore population are going bonkers. அநேக செய்தித்தாளிலே இந்த ஆண்டு வந்த ஒரு காரியம், சிங்கப்பூரில் அநேகர் மனநோயாளிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். Many screws are being loose. அநேகர் அந்த ஒரு பைத்தியமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். Many people are talking to themselves. அநேகர் சொந்தமா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. Many are just roaming around without anything in their minds. எந்த மனதில எந்த ஒரு காரியம் இல்லாம சுற்றி கொண்டிருக்கிறார்கள். And it's a rise. The government says it's a rise. இது உயர்ந்திருக்கிறது என்று அரசாங்கம் சொல்கிறது. That's why the government is telling many people to go and take psychology counseling to counsel those people who are crazy. அதனால தான் अनेகர் இந்த கவுன்சிலிங் அந்த காசஸ் எடுத்து இந்த இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக சொல்கிறார்கள். We see everyone is going around and getting wrong advices. அநேகர் தவறான ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். You know, especially in our Indian culture, everybody is an advisor. குறிப்பா நம்மளுடைய தமிழ் அந்த கலாச்சாரத்துல எல்லோருமே ஆலோசனை கொடுப்பார்கள். சளி இருந்தா நீங்க கிராப் சூப் குடிக்கணும். இந்த சளி போம். எந்த டாக்டர் சொன்னாங்க இது? If you got flu you should take a டாக்டர் பாட்டியாமாவா? ஆமா. கரெக்ட். ரைட் தானே? கால் வலி அது செய்யணும். தலை வலி அது செய்யணும். For headache you have to do this, for leg pain you have to do that. We give a lot of doctoral advices when we are not doctors. நம்ம மருத்துவர்கள் அல்ல, ஆனா அநேக மருத்துவ ஆலோசனைகளை கொடுப்போம். And then we give wrong advices even when people need marriage counseling, we give the wrong advices. Divorce பண்ணுங்க. திருமண ஆலோசனை கூட பரவாயில்ல விவாகரத்து பண்ணுங்கன்னு சொல்லி விடுகிறோம். ஹஸ்பண்ட் சொல்வாங்க வைஃப் சரியில்லை, நீங்க சொல்லுவீங்க ஆமா வைஃப் சரியில்லை. இந்த கணவர் வந்து சொல்வார் மனைவி சரியில்லைன்னு, நம்மளும் சேர்ந்துக்கிட்டு ஆமா மனைவி சரியில்லைன்னு சொல்லுவோம். And if the wife says my husband is not good, you agree and say yes, husband is not good. மனைவி சொன்னாங்கன்னா கணவர் சரியில்லைன்னா அவங்களுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு ஆமா கணவர் சரியில்லை. Many times we don't get the right counsel. அநேக வேளையில சரியான ஆலோசனை நமக்கு கிடைப்பது கிடையாது. But Jesus is the perfect counselor. Amen. ஆனால் சரியான ஆலோசகர் இயேசு மட்டுமே. He has given us his word to be a counsel. நமக்கு தன்னுடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆலோசனை The Bible கொடுக்கும்படியாக. says his word is a lamp unto our feet and a light unto our path. அந்த வேதாகமம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. When we depend on his word, when we read his counsel, we will know what to do in life. அவருடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது அதுவே நமக்கு ஆலோசனையாய் வந்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். He is a God who gives us perfect counsel. அவர் நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். As a counselor, he gives you undivided attention. எந்த ஒரு முழு கவனமும் கொடுக்கிற ஒரு ஆலோசகர் நம்முடைய இயேசு. You know, there was this once I saw this a TV program about a counselor counseling someone. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நான் பார்த்தேன். ஒரு ஆலோசகர் ஒருவருக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தார். And he asked them to lie on this couch. அந்த ஒரு கவுச் மாதிரி ஒரு நாற்காலியில அமர்ந்து கொள்ளும்படியாக. And he told him, okay, you talk to me about your problem. உங்க பிரச்சனை குறித்து என்னோடு பேசுங்கள். And the person was talking to him about a problem. அந்த நபர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார். Closing his eyes and talking. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். And he said, okay, you got 1 hour, talk to me for 1 hour. ஒரு மணி நேரம் இருக்கு, நீங்க என்னோடு பேசுங்க. And so this counselor, he went out of the room. அப்ப இந்த ஆலோசகர் அந்த அறையில இருந்து வெளியே போய், and this man was still talking. இந்த மனுஷன் இன்னும் பேசிக்கொண்டே இருந்தார். After 1 hour he came back. ஒரு மணி நேரம் கழித்த பிறகு still திரும்ப this man was talking. இன்னும் பேசிக்கொண்டே இருந்தார். Say, okay, your time is up, you can go. சரி உங்களுக்கு நேரம் முடிந்தது, நீங்க போகலாம். And he collected the money from him and he said, send him off. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டே அவர் அனுப்பி விட்டார். Here we pay people to listen to our problems. நம்ம பிரச்சனைகளை கேட்க ஜனங்களுக்கு காசு But கொடுக்கிறோம். it's a God who listens to your problems for free. ஆனா இலவசமாகவே உங்க பிரச்சனைகளை கேட்பார் இயேசு. Amen. Amen. He's a God who listens to the most intimate of problems that you have. மிகவும் நெருக்கமான யாரிடம் சொல்ல முடியாத பிரச்சனைகளை கூட செவி கொடுக்கிற தேவன் நம்முடைய You know, இயேசு. the job of a counselor is not to give you a solution, is
to prompt you to give yourself a solution. ஒரு ஆலோசகருடைய வேலை என்னவென்றால் அவர்கள் உங்களுக்கு முடிவு சொல்ல மாட்டார்கள், ஒரு நல்ல முடிவை எடுக்க உங்களை நடத்தி வருவார்கள். You have to say your own solutions. நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். But Jesus gives you a solution. உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பார். He said, I am the way, the truth, the life. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். He says, my way is the only way. அவர் வழி தனி வழி. Amen. அவர் வழி சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அவர் வழி பக்கத்து வழி சொல்லுங்க. அவர் வழி தனி வழி சொல்லுங்க. Yes, his way is the only way. அவர் வழி தனி வழி. Amen. Amen. And when we listen to him and follow in his ways, our life will be in his hands. அவர் வழிகளிலே கேட்டு நாம் அவர் அதன்படி நாம் நடந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். He is a wonderful counselor. அவர் ஒரு அதிசயமான ஆலோசனைக்காரர். Not only is he a wonderful counselor, the Bible says that he is a mighty God. அவர் அதிசயமான ஆலோசனைக்காரர் மட்டுமல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். He is a God full of power. அவர் வல்லமை நிரம்பின தேவன். He is a God who holds the earth in his hands. முழு உலகத்தையும் தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிற தேவன். Every one of us and everything on this earth was created by him. நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு காரியமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. The Bible says the earth is the Lord and the fullness thereof. இந்த உலகமும் அதன் நிறைவும். He is a God who owns 1,000 cattle. அது கர்த்தருக்கு சொந்தமானது. 1000 ஆடுகளையும் அவர் மேய்க்க வல்லவராய் இருக்கிறார். The book of Psalms 24 verse 1. சங்கீதம் 24 The earth is the Lord's and the fullness thereof, the world and they that dwell therein belongs to him. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. Many people say the earth belongs to the devil. அநேகர் சொல்றாங்க அந்த உலகம் பிசாசுக்கு சொந்தமானது. God threw him down on the earth. He doesn't belong to him. அந்த சாத்தானை உலகத்திலே தான் தூக்கி வீசினார், ஆனால் அந்த உலகம் அவருக்கு சொந்தமானது கிடையாது. And everything in this earth belongs to யாருக்கு சொந்தம்? Hello? சொல்லுங்க. Who does it belong to? Who does the earth belong to? இந்த உலகம் யாருக்கு சொந்தமானது? கர்த்தருடையது, right? கர்த்தருடையது. And everything on this earth belongs to who? Satan. அப்ப இந்த உலகத்துல உள்ள எல்லாமே யாருக்கு சொந்தமானது? ஹலோ, கொஞ்சம் பேசுங்களே. கர்த்தருடையது. It belongs to God. Amen. அது கர்த்தருக்கு சொந்தமானது. Amen. Amen. So everything belongs to God. எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானது. He is a mighty God. அவர் வல்லமை தேவன். The Bible says in the book of Psalms 50 verse 50. சங்கீதம் 50 10 வசனம். For every beast of the forest is mine, the cattle upon 1,000 hills. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். He is a God full of power. அவர் வல்லமை நிரம்பின தேவன். There is nothing that he can't do. Amen. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing that my Jesus can't do. என் இயேசுவால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. He is a God who is a creator God. அவர் சிருஷ்டிகர்த்தர். He can stop anything from happening. He can open anything from to happen. அவர் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார், எதுவும் நடக்காமல் தடை செய்யும் வல்லவராய் இருக்கிறார். The Bible says in the book of Revelation chapter 3 that he has the master key in his hand, the key of David. வெளிப்படுத்தல் 3ஆம் புத்தகத்தில் நாம் வாசித்தோம், அவருக்கு தாவீதின் திறவுகோல் உடையவர். The Bible says that the government will be on his shoulders. கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. He is a mighty God. Amen. அவர் வல்லமை தேவன். Come on, tell the person beside you, my Jesus is a mighty God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு வல்லமை தேவன். சொல்லுங்க, he is a mighty God. அவர் வல்லமையுள்ள தேவன். There is nothing that he can't do. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. Amen. Amen. Not only is he a mighty God. அவர் வல்லமை தேவன் மட்டுமல்ல. He says in the book of Revelation chapter 1 verse 8. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், that I am the Alpha and the Omega, the beginning and the end, saith the Lord, which is and which was and which is to come. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். God is not a God of time. He is a God who holds the time in his hands. அவர் காலங்கள் அவருடைய கரங்களிலே உள்ளது. His time is the perfect time. அவருடைய காலம் எப்பொழுதுமே பூரணமாய் இருக்கும். Amen. Amen. His time is the perfect time. அவருடைய காலங்கள் எப்பொழுதுமே சரியாக இருக்கும். He knows when to release and when to take. எப்ப கொடுக்கணும் எப்ப எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். He's a God who knows perfectly. அவர் எல்லாம் சரியாய் அறிந்திருக்கிற தேவன். Not only is he a mighty God, அவர் வல்லமையுள்ள தேவன் மட்டுமல்ல, he is the everlasting Father. அவர் நித்திய பிதா. A father who sees the needs of his children. தன் பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு தகப்பன். A father who provides the needs of his children. தன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தகப்பன். The word father primarily means, இந்த தகப்பன் என்ற வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் a என்ன? father means a protector.
ஒரு தகப்பன் என்பது பாதுகாப்பவர். So God is your protector. Jesus is your protector. இயேசுவே உங்களுடைய பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறார். அவரே உங்களுடைய நித்திய பிதாவாய் இருக்கிறார். He is your protector. Amen. அவர்தான் உங்களை பாதுகாப்பவர். Amen. Come and tell the person beside you, Jesus is your protector. பக்கத்துல பிரபாத் சொல்லுங்க, இயேசுதான் உங்களை பாதுகாப்பவர். He protects you. He guards you against the harm that comes. உங்களை பாதுகாத்து தீங்கு வராதபடி உங்களை காத்து நடத்துவார். Jesus sustains you. He feeds you. உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்கள் தேவைகளை சந்திப்பார். He provides security and strength and warmth. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களை சரியாக அவர் நடத்துவார். Jesus said, "Come unto me, those who are heavy laden, and I will give you rest." இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அவர். He is a father who meets the needs of his children. தன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தகப்பன் அவர். Matthew 18 verse 4. மத்தேயு 18:4 வசனத்திலே, Whoever therefore shall humble himself as a little child, the same is the greatest in the kingdom of heaven. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். As we humble ourselves as a child to Father God, He will lead us through. ஒரு சிறு பிள்ளையை போல பிதாவுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்திக் கொள்வோமானால் அவர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக உயர்ந்தவராய் வைப்பார். Not only is He the everlasting Father, அவர் நித்திய பிதா மட்டுமல்ல, but above all He is the Prince of Peace. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சமாதான பிரபு. Amen. Amen. Jesus came to bring peace on earth. இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியாக இயேசு வந்தார். Amen. ஆமென். Matthew 11 verse 28. மத்தேயு 11:28. Jesus said to me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். He is a God who will give you peace. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர். He is a God who will give you joy. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற He is தேவன் a God அவர். who will give you love. உங்களுக்கு அன்பு கொடுக்கிற தேவன் He அவர். is a God who wants to change your predicaments. உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிற தேவன் அவர். You know there once was this lady, ஒரு சகோதரி இருந்தார்கள். and her husband passed away. அவங்க கணவர் மரித்து போய், And upon the grave tombstone she put there, rest in peace. அவருடைய கல்லறையிலே சமாதானத்தோடு இளைப்பாருங்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. You know what she put? Rest in peace. Samadhanama irunga. Rest in peace. And then after a few days, சில நாட்கள் பிறகு the lawyers came and told the lady that your husband has written a will. அந்த லாயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க, உங்களோட கணவர் உயில் எழுதி இருக்கிறார். And so please bring along your pet dog Coco. உங்களுடைய நாய்க்குட்டி அந்த கொக்கோவை அழைத்து வாருங்கள். So you and Coco please come. நீங்களும் கொக்கோ வாங்க. So this lady and Coco came together. அந்த பெண்மணியும் அந்த நாயும் போனாங்க. So this lady sat on the chair. அந்த பெண்மணி அமர்ந்து கொண்டாங்க And நாற்காலியில. she put Coco on the floor. அந்த நாயை வந்து தரையில வைத்தாங்க. And so the lawyer took the will. அப்ப அந்த லாயர் அந்த உயிலை எடுத்து, And the lawyer said, okay ma'am. சரி மேம், Okay, your husband leaves to you உங்க கணவர் உங்களுக்கு வைத்து போனது 1,000 Singapore dollars. 1000 சிங்கப்பூர் டாலர். And to Coco he leaves the house, அந்த கொக்கோக்கு வீடு, all his gold, all the treasures, everything, the car, everything belongs to Coco. அவருடைய சொத்து, அவருடைய பொக்கிஷங்கள், வாகனம் எல்லாமே இந்த கொக்கோக்கு And சொந்தமானது. the lady went back to the tombstone. அப்ப அந்த பெண்மணி மறுபடியும் அந்த கல்லறைக்கு போனாங்க. And under the rest in peace, அந்த சமாதானத்தோட இளைப்பாருங்கள் என்ற அந்த வார்த்தையில, she put a till I come. நான் வரும் வரையிலும், Until I come to heaven you rest in peace. After I come உனக்கு இருக்கு. நான் வரும் வரையிலும் உங்களுக்கு சமாதானமா இருக்கும், நான் வந்த பிறகு உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. Our peace that we find on earth is temporal. நாம் இந்த உலகத்தில் இருப்பது தற்காலிகமானது. We try to find our peace and security in the wealth that we have. நமக்கு இருக்கிற அந்த ஐஸ்வரியத்திலே தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது என்று நம்புகிறோம். We even try to find peace and security in the families that we have. நமக்கு இருக்கிற குடும்பத்திலே தான் சமாதானமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்று To some நினைக்கிறோம். the peace and security can be the homes that we have. சிலருக்கு அவங்க இருக்கிற அந்த வீடுவே ஒரு சமாதானம், ஒரு பாதுகாப்பு But all of these will நினைக்கிறார்கள். pass away. ஆனா இதெல்லாம் கடந்து போய்விடும்.
but the everlasting Father will be with us till the end of ஆனால் time. நித்திய பிதா மட்டுமே கடைசி வரையிலும் நம்மோடு கூட If இருப்பார். you put your hope and your trust upon Jesus, உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மீது நீங்கள் He will வைத்தீர்களானால் never leave you. அவர் உங்களை விட He மாட்டார். will never forsake you. அவர் உங்களை கைவிட மாட்டார். Because He is the everlasting Father. காரணம் அவர் நித்திய He பிதா. is the Prince of Peace. அவர் சமாதான பிரபு. He is a wonderful and a counselor. அவர் ஆலோசனை கர்த்தர். He is a mighty God. அதிசயமானவர். Amen. அவர் வல்லமையுள்ள தேவன். At this time, I want to sit back and just watch a video. இந்த வேளையில ஒரு வீடியோ நீங்க பாருங்க. This video expresses the love of Jesus. இது இயேசுவுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வீடியோ. It says how good and how great our God is. நம் தேவன் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு பெரியவர் என்று வெளிப்படுத்துகிற That ஒரு yet when வீடியோ. we were sinners, நாம் பாவிகளா இருந்த போதிலும் He chose to save us. நம்மை ரட்சிக்கும்படியாக Please sit back and watch this வந்தார். video. All the people on the train. This girl is a drug addict, taking drugs.
For God so loved the world that He gave His only begotten Son. தேவன் இவ்வுலகில் இவ்வளவு அன்பு கூர்ந்தபடினாலே தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்காக That கொடுத்தார். whosoever believeth of Him shall not perish. but have யாரெல்லாம் everlasting அவரிடத்தில் life. விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாதபடி. The story depicts the love of Jesus. இந்த கதை இயேசுவுடைய அன்பை குறிக்கிறது. The love of our Father God. நம்முடைய பிதா நம்ம மீது வைத்திருக்கிற அன்பை குறிக்கிறது. The train was full of people who were sinners. அந்த ரயில் முழுவதும் பாவிகள் People who were selfish about their own desires and their own needs. சுயநலவாதிகளாய் தங்களுடைய சொந்த விருப்பம் People who இஷ்டங்களில் ஈடுபட்டிருந்தவர்கள். disregarded what other people thought. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அக்கறை கொள்ளவில்லை. People who were taking drugs. போதைப் பொருள் People எடுத்துக்கொண்டிருப்பவர்கள். who were living in sin and condemnation. பாவத்திலேயோ குற்ற உணர்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள். And even as the train master, he was lifting up the bridge for a ship to pass by. அந்த ஒரு கப்பல் போவதற்காக அந்த ட்ரெயின் மாஸ்டர் அந்த பிரிட்ஜை அவர் உயர்த்தும்படியாக. He didn't see a train coming. அவர் அந்த ரயில் வருவதை பார்க்கவில்லை. But his son saw the train coming. ஆனா அந்த மகன் ரயில் வருவதை He பார்த்தார். saw that people were going to die. அந்த ஜனங்கள் மரிக்க போகிறார்கள் என்று The train is going to crash and going to die. அந்த ரயில் மோதி அந்த ஜனங்கள் மரித்து விடுவார்கள் And என்று so the son அறிந்தார். ran and told the father, Dad, the train is coming. இதோ அப்பா ரயில் வருகிறது என்று சொல்கிறான். And so the father was contemplating what to do. அப்பா என்ன செய்வது என்று யோசித்துக் The கொண்டிருக்கிறார். son rushed and was going to on the emergency activation to bring the bridge down. அந்த எமர்ஜென்சி ஆக்டிவேஷனை கொடுத்து அந்த பிரிட்ஜை கீழே இறக்கும்படியாக அந்த மகன் முயற்சி செய்கிறான். But he fell into that hole. ஆனா அங்க இருக்கிற அந்த ஒரு குழியில விழுந்து விட்டான். And when the father saw the son fall into the hole, அப்ப இந்த தகப்பன் மகன் விழுந்ததை பார்க்கும் பொழுது the father was caught in two minds. ரெண்டு மனம் கொண்டவராய் இருந்தார். Do I sacrifice my son who will die because the bridge will crush my son? இந்த என்னுடைய மகனை நான் இழந்து விடுவதா இவர்களுக்காக மரிக்கும்படியாக காரணம் அந்த பிரிட்ஜ் ஆனது அது என் மகனை நசுக்கிவிடும். Or do I sacrifice the life of all these people on the train? அல்லது இந்த ரயில்ல இருக்கிற எல்லா அவருடைய உயிரை காப்பாற்றுவதா? Who would you choose this morning? நீங்க எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? Would you choose your own family, your loved ones over the people in the world? உங்க சொந்த குடும்பம் அன்பானவர்களை தான் தேர்ந்தெடுப்பீர்களா அல்லது உலகத்தில் இருக்கிற அழிந்து போய் கொண்டிருக்கிற The ஜனங்கள்? people without Jesus are running towards the graves. இயேசு இல்லாத ஜனங்கள் இங்கே நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். Just like this train that is headed for disaster. இந்த ரயிலை போல எப்படி அழிவை நோக்கி போய் கொண்டிருந்தது. Their life are headed for disaster. அவங்க வாழ்க்கை அழிவை நோக்கி போய் கொண்டிருந்தது. But if you were to introduce them to Jesus, ஆனால் அவர்களுக்கு இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்தினால் they will pass through safely. அது சரியாக பாதுகாப்பாய் கடந்து போகும். And they will receive Him one day. அவர்கள் ஒரு நாள் இயேசுவை If you ஏற்றுக்கொள்வார்கள். don't tell somebody about Jesus, நீங்கள் மற்றவர்களிடத்திலே இயேசுவை குறித்து you are சொல்லாவிட்டால் allowing them to die. அவர்கள் மரிக்க நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். Today you have a choice. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. You have a choice to tell somebody about Jesus, யாருக்கிடத்திலாவது இயேசு குறித்து சொல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு or இருக்கிறது. to allow them to die. அல்லது அவங்க மரித்து போகட்டும் என்று விடவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. This morning we just saw the love of our Father. இந்த காலைவேளையில நம்முடைய பிதா அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து He கொண்டோம். chose the people who were living in sin over His own Son. இதோ தன்னுடைய குமாரனை விட்டுவிட்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை By pulling தேர்ந்தெடுத்தார். the lever down that closed the bridge, His Son was killed. அந்த பிரிட்ஜை அவர் க்ளோஸ் பண்ணார்னா அந்த மகன் அந்த பிரிட்ஜுக்கு அடியிலே நசுங்கி போய் விடுவார். And along the bridge went all the sinners in the train. அந்த பாலத்தோட எல்லா பாவிகளும் அப்படியே அந்த போய் விடுவார்கள், மரித்து போய் விடுவார்கள். He could not see an immediate change. அவரால் எந்த ஒரு உடனடியான மாற்றத்தை பார்க்க But முடியாது. one day he saw that girl who was taking drugs with a beautiful child living a normal life. ஆனா அந்த போதைப் பொருள் எடுத்துக்கொண்டிருந்த அந்த பெண்மணி ஒரு சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பிள்ளையோடு இருப்பதை பார்த்தார். Today I wanted to show this wonderful counsel to people who need counsel. இந்த நாளிலே ஆலோசனை தேவை உள்ளவர்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஆலோசகராய் இருங்க. I want you to show this wonderful God to somebody who needs that wonderful God. இந்த அதிசயமான தேவன் யார் தேவையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிசயமான தேவனை I want you to அறிமுகப்படுத்துங்க. show
the mighty God to people who need a miracle. யாரெல்லாம் அற்புதம் தேவையா இருக்கிறார்களோ அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். I want you to show the everlasting Father to those who are fatherless. தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவரே நித்திய பிதா என்று காட்டுங்கள். I want you to show the Prince of Peace to those who need peace. சமாதான பிரபு அவரே என்று சமாதான குறைவு உள்ளவர்களுக்கு காட்டுங்கள். This Christmas, இந்த கிறிஸ்துமஸ் I நாளிலே want to leave you with this message. இந்த செய்தியோடு நான் உங்களுக்கு விட்டு That He செல்கிறேன். is a wonderful counselor. அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர். He is a mighty God. அவர் வல்லமையுள்ள He தேவன். is the everlasting Father. அவரே நித்திய பிதா. He is the Prince of Peace. அவரே சமாதான பிரபு. You can keep Him to yourself நீங்கள் அவரை உங்களுக்குள்ளாகவே வைத்துக் கொள்ளலாம். and allow the people to die. மற்றவர்கள் மரிக்கலாம் என்று விட்டு விடலாம். Or you can share Him to the people around you. அல்லது அவரை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து That they கொள்ளலாம். can live. அவர்களும் வாழ வேண்டும் Let's bow our heads என்பதற்காக together. நாம் தலைகளை தாழ்த்திக் கொள்வோம். He loves you so much உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். that He was willing to sacrifice His only begotten Son for you, உங்களுக்காக தன்னுடைய ஒரே குமாரனை பலி கொடுக்க ஆயத்தமானார். so that He can turn your life around. அப்போ உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் என்று He came to give you hope. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக He வந்தார். came to give you joy and love. உங்களுக்கு சந்தோஷத்தையும் அன்பையும் நிறைவாய் கொடுக்க வந்தார். Jesus came to bring you peace. உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். He came to bear your sins உங்கள் பாவங்களை சுமந்து கொள்ளும்படியாக வந்தார். so that you can be called a son of God. அப்பொழுது நீங்கள் பிதாவுடைய குமாரன் என்று You'll அழைக்கப்படுவீர்கள். be called a daughter of God. நீங்கள் ஆண்டவருடைய குமாரத்தி என்று My அழைக்கப்படுவீர்கள். friends, this morning, even as our heads are bowed and our eyes are closed, என் நண்பர்களே, இந்த காலை வேளையில நம் கண்கள் மூடி இருக்கும் பொழுது தலைகள் if தாழ்த்தப்பட்டிருக்கும் you have பொழுது not received Jesus into your life, உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் this is your opportunity to receive Jesus. இது ஒரு நல்ல தருணம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள. I'm giving you an opportunity as the eyes are closed and the heads are bowed to just raise your right hand very quickly. எல்லா கண்கள் மூடி இருக்கட்டும், தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கட்டும், உங்க வலது கரத்தை உயர்த்துங்கள். I want to pray for you. நான் உங்களுக்கு ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். Just say this prayer with me. என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I acknowledge that I am a sinner. நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்கிறேன். This morning, இந்த காலை வேளையில I invite you into my life உம்மை என் வாழ்க்கைக்குள்ளாக நான் to be வரவழைக்கிறேன். my Lord and my Savior. என் ஆண்டவராகவும் என் இரட்சகராகவும் நீரே இருக்கும்படியாய் I acknowledge நான் ஏற்றுக்கொள்கிறேன். that you died on the cross நீர் சிலுவையில மரித்தீர் for my sins. என் பாவங்களுக்காக. On the third day, மூன்றாம் நாள் you arose, நீ உயிரோடு எழும்பினீர். and today இந்த நாளிலே you are alive. நீர் ஜீவனோடு இருக்கிறீர். From today, Lord Jesus, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே be my இயேசுவே, Lord and my என் Savior. ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நீர் இருக்க I வேண்டும். will be your child. நான் உன்னுடைய பிள்ளையாய் You will இருப்பேன். be my father. நீ என்னுடைய தகப்பனாய் இரு. Lead me and guide me என்னை வழி நடத்தும். in the way to go. நான் எப்படி செல்ல வேண்டும் என்று Fill me with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும். Bring peace into my life. என் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு Bring வாரும். joy in abundance. அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வாரும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். I want to pray for you, my brothers and என் sisters. சகோதரரே சகோதரி, நான் உங்களுக்கு ஜெபிக்க For those of வாஞ்சிக்கிறேன். you who have said this prayer, I want to pray especially for you. யாரெல்லாம் அந்த ஜெபத்தை செஞ்சிருக்கிறீங்களோ அது உங்களுக்காக விசேஷமா நான் ஜெபிக்க Father, you have வாஞ்சிக்கிறேன். seen this prayer this morning from my brothers and my sisters. பிதாவே, என்னுடைய சகோதர சகோதரியிடத்திலிருந்து இந்த நாளில் இந்த ஜெபத்தை நீ And கேட்டிருக்கிறேன். Father, I pray that you would touch them right now. பிதாவே, நீர் அவர்களை தொடும்படியாக நான் I ஜெபிக்கிறேன். pray that you would turn their predicaments around. அவர்கள் சூழ்நிலைகளை நீர் மாற்றும்படியாக That ஜெபிக்கிறேன். every situation they will be in, you will be turned around to God. அவர்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீ மாற்றும்படியாக Lord, I ஜெபிக்கிறேன். pray that sorrows will be turned into joy. ஆண்டவரே, அவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று I ஜெபிக்கிறேன். pray that every trouble shall cease in the name of Jesus. எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முடியும்படியாய் And ஜெபிக்கிறேன். the glory shall be seen. உம்முடைய மகிமை காணப்படட்டும். Father, I pray that you will fill them with your Holy Spirit. பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவினாலே அவர்களை நிரப்பும். As they walk with you, O God, உம்மோடு அவர்கள் நடக்கும்போது teach them your ways and your precepts. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை அவர்களுக்கு போதியும். Cover them with your love, O உம் God. அன்பினாலே அவர்களை மூடிக்கொள்ளும். Lord, I pray for each one of our brothers and sisters who are gathered here today. இந்த நாளிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் We ஜெபிக்கிறேன். who have known you and tasted how good you are, நீர் God. எவ்வளவு நல்லவர் என்று உம்மை அறிந்து ருசித்து பார்த்திருக்கிறோம். We who have received your salvation. உம் ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.
Help us not to be selfish this season, O God. இந்த காலத்திலே இந்த நாளில் நாங்கள் சுயநலவாதியா But இருக்காதபடி this Christmas, O God, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே help us to share this salvation with the people around us. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலே இந்த ரட்சிப்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி Because செய்யும். Jesus, you came to save men from their sins. காரணம் இயேசு நீர் மனுஷனை தங்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படியாய் வந்தீர். And this Christmas, you have asked us to be an instrument of hope to save people from their இந்த sins. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே நாங்கள் ஒரு கருவியா இருக்க வேண்டும். பாவத்திலே மூழ்கி இருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வரும்படியாய். More than eating and merry making. ஆண்டவரே, சாப்பிடுவது மட்டுமல்ல, சந்தோஷமாய் களி கூறுவது மட்டுமல்ல, Help us to share your love with the people around us, O எங்களை God. சுற்றி இருக்கிறவர்களிடத்திலே உம்முடைய அன்பை பகிர்ந்து Because கொள்ள உதவி each soul செய்யும். saved will glorify you, O God. ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற ஆத்துமா உம்முடைய நாமத்தை We மகிமைப்படுத்த want to வேண்டும். please you, Lord உம்மை Jesus. திருப்திப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். We want to ஆண்டவரே, please you, Father God. பிதாவே, உம்மை திருப்திப்படுத்த வாஞ்சிக்கிறோம். We thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. We bless you, Father. உம்மை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்.